ஆளுங்கட்சியை விமர்சனம் செய்கிற ஆண்ட கட்சி பிரமுகர் பேச்சை கேட்கலாம். வேற யாரும் இல்லை நேயர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன்மை செயலாளர் துரைமுருகனுடைய பேச்சை தான் கேட்க போறோம். திருவாரூர்ல நான் பேசுறேன், நாங்க துரோகம் பண்ணுமா நீங்க துரோகம் பண்ணுவான்னு ஒரே மேடையில பேசுறதுக்கு நான் தயார். முதலமைச்சர் வருவாரான்னு கேட்டேன். அடுத்து பேசுற கலைஞர் சொன்னா துறைமுருகன் சொன்னா நான் ஏத்துக்கிறேன், நானும் வருகிறேன், ஜெயலலிதா வரட்டும், யார் துரோகம் பண்ணாலும் பேசலாம், துறைமுருகன் வருகிறார். அந்த மாதிரி அவர் கேட்டு ஆரணியில வேலூர்ல கருணாநிதி காவியை பற்றி பேசுவதற்கு என்னோட தயார் என்கிறார். நான் தயார், ஆனால் துரைமுருகனை கூட்டிக் கொண்டு வரக்கூடாது. மந்திரிகளை வச்சிருக்க மந்திரிகள் எருமாடி சேதி அடிக்கிறதுல சேர்த்து ரொட்டிகளை எருமாடி வாழ் அந்த மாதிரி அடிக்கிற அந்த தவறு எவ்வளவு புரியா சார். ஸ்லோ அது பார்க்கறது இல்லை, அதுவும் பார்க்கறது. அது பார்த்து நம்ம தலைவரை தள்ளு வண்டினா தள்ளு வண்டியே பெரிய வண்டி அடிப்போம். 93 வயது. இந்த வயதில் பாதி பேருக்கு நிறைந்து விட்டார், பாதி பேருக்கு கண்ணு தெரியாது, பாதி பேருக்கு வயிறு சரியா இருக்காது. இன்னைக்கும் சுகர் இல்லாத தலைவர் நம்ம தலைவர். அது ஒரு ஆச்சரியம். அவங்க வீட்டுல யாருக்குமே சுகர் கிடையாது, சுகர் கிடையாது, தலைவருக்கு பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு சொல்றா 93 வயதிலும் டெய்லி மாலையில ஒரு குலோப் ஜாம் சாப்பிடுற தலைவர் எங்க தலைவர் தான். 30 பேர் காஃபியா கேட்கலாம், இன்றைக்கும் குலோப் ஜாம் பாதாம் அல்வா சாப்பிடுற தலைவர். இன்னைக்கும் அவர் முகத்தை பார்த்தீங்களா? 93 வயசுல ஒரு மாப்பிள்ளைகளோட தோட்டம் தான் ஒரு அட்ராக்ஷன். 1000 வருடத்துக்கு ஒரு முறை பிறக்க வேண்டிய ஒரு அதிசய மனிதர் நம்முடைய தலைவர். இன்னைக்கு பொறுத்துறையில நாம் உறவினர் விழுந்துறாங்க. அது பேசிட்டு சண்முகநாதன் எழுதிக்கிறோம். நேற்று இரவு நடந்த விவாதத்தை அப்படி சொன்னார்னா சொல்லுவார், அது வடபட எழுதுவான். ஒரு அடித்தல் திருத்தல் இருக்காது, ஒன்றும் தெரியாத இருப்பாரு. நான் சொன்னேன், உங்களை நம்பவே முடியாது, தயாரானது தூங்குற மாதிரி இருக்கீங்க, தெரியாத மாதிரி இருக்கீங்க, ஆனா எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். உலகத்துல கண்ணதாசனா உலகத்திலே ஏமாற்ற முடியாத ஒரு மனிதன் என்றால் அது கருணாநிதி தான். நான் சொல்ல கண்ணதாசன் சொல்லிட்டு போயிருக்கான். அப்படி பெரிய ஒரு லீடர். இன்னைக்கும் ஷார்ப் அதை விட்டே போகாது, அதை விட்டு அடிக்கிறாங்க. ஆஸ்பத்திரிக்கு போடுறோம், எக்ஸ்ரே எடுக்கிறோம். அவர் நின்னாரு, சார் நான் சொல்லும் போது மூச்சை நிறுத்தின்னு சொன்னாரு. அது நிறுத்தக்கூடாது, சார் இப்ப மூச்சை ஒழுங்குன்னா பேராஸ்பத்திரி பார்ப்பா, அதை பார்த்து அடிப்பாரு. அவங்களே கூட சொல்லுங்க.